அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க அன்பான சகோதரர்களே, நாம் வாழும் இந்த வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் நாளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல அமல் சதக்காவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக சதக்கா இறைவனின் கோபத்தை அணைக்கிறது, மேலும் அது தீய மரணத்தை தடுக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாமும் மனிதர்களாக இருக்கிறோம். அதனால் தவறுகள் செய்கிறோம். இந்த தவறுகள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வின் கோபம் நம்ம மீது வரக்கூடும். அதனால் சதக்கா என்பது அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கும் ஒரு நல்ல அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. சதக்கா என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல, பசியுள்ளவர்களுக்கு உணவு கொடுப்பது, தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, ஒரு ஏழைக்கு உதவுவது, ஒரு நல்ல வார்த்தையை பேசுவது, ஒருவரை சந்தித்து ஆறுதல் சொல்வது, இவையெல்லாம் சதக்காகவே கணக்கிடப்படுகிறது. மேலும் சதக்கா நம்முடைய செல்வத்தை குறைக்காது, மாறாக அல்லாஹ் அதில் பரக்கத் தருவான். நம் வாழ்க்கையில் வரும் சில கஷ்டங்களையும் அது தடுக்க காரணமாகிறது. அதனால் தினமும் குறைந்தது ஒரு நல்ல செயலை செய்ய முயல்வோம். சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்மால் முடிந்த அளவில் உதவுவோம். அல்லாஹ் நம்மை சதக்கா செய்ய விரும்பும் மனம் கொண்டவர்களாக ஆக்கி நல்ல முடிவை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.